பருவ இதழ். பருவ இதழ் அப்படின்னா மேகசின் என்ற அர்த்தம். ஊடகம் அப்படின்னா மீடியா என்ற அர்த்தம். லிங்குஸ்டிக்ஸ் என்றால் மொழியியல். பப்பட்ரி என்றால் பொம்மலாட்டம். ஃபோனாலஜி என்றால் ஒலியியல். ஃபோனாலஜி என்றால் ஒலியியல். ஃபோனாலஜிஸ்ட் என்றால் ஒலியியல் அறிஞர். ஜேர்னலிசம் என்றால் இதழியல். ஆர்த்தோகிராஃபி என்றால் எழுத்திலக்கணம். டயலாக் என்றால் உரையாடல். ஐலாண்ட் என்றால் தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் என்றால் இயற்கை வளம். வன விலங்குகள் என்றால் வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் என்றால் ஃபாரஸ்ட் கன்சர்வர். பேரபுள் என்றால் உவமை. ஜங்குல் என்றால் காடு. ஃபாரஸ்ட்ரி என்றால் வனவியல். பயோடைவர்சிட்டி என்றால் பல்லுயிர் மண்டலம். பேலட் என்றால் கதைப்பாடல். கரேஜ் என்றால் துணிவு. சாக்ரிஃபைஸ் என்றால் தியாகம். அரசியல் மேதை என்றால் பொலிட்டிக்கல் ஜீனியஸ். எலோக்யூஷன் என்றால் பேச்சாற்றல். யூனிட்டி என்றால் ஒற்றுமை. ஸ்லோகன் என்றால் முழக்கம். ஈக்குவாலிட்டி என்றால் சமத்துவம். இதுவே ஈக்விட்டி EQUITY அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். லைட் ஹவுஸ் என்றால் கலங்கரை விளக்கம். ஓசியன் என்றால் பெருங்கடல். மெரைன் டெக்னாலஜி என்றால் கப்பல் தொழில்நுட்பம். கிரீச்சர் என்றால் கடல்வாழ் உயிரினம். சப்மரைன் என்றால் நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் என்றால் துறைமுகம். புயல் என்றால் ஸ்ட்ராம். மாலுமி என்றால் சாலிய. நங்கூரம் என்றால் ஆங்கர். ஷிப்யார்டு என்றால் அது கப்பல் தளம். சம்மர் வெக்கேஷன் என்றால் கோடை விடுமுறை. சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர். பட்டம் என்றால் டிகிரி. லிட்ரஸி என்றால் கல்வி அறிவு. மோரல் என்றால் நீதி. கிரியேட்டர் என்றால் படைப்பாளர். சிற்பம் என்றால் ஸ்கல்ப்சர். ஆர்டிஸ்ட் என்றால் கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு என்பதன் பொருள் தான் இன்ஸ்கிரிப்ஷன். மனுஸ்கிரிப்ட் என்றால் கையெழுத்துப்படி. அழகியல் என்றால் எஸ்தட்டிக்ஸ். தூரிகை பிரஷ் என்றால் தூரிகை. கார்ட்டூன் என்றால் கருத்துப்படம். குகை ஓவியங்கள் என்றால் கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம் என்றால் மாடர்ன் ஆர்ட். சிவிலைசேஷன் என்றால் நாகரிகம். ஃப்ளோக்லூர் என்றால் நாட்டுப்புறவியல். ஹார்வெஸ்ட் என்றால் அறுவடை. நீர்ப்பாசனம் என்றால் இரிகேஷன். ஃபாரினர் என்றால் அயல்நாட்டினர். அக்ரிகல்ச்சரல் என்றால் வேளாண்மை. நன்றி. பருவ இதழ். பருவ இதழ் அப்படின்னா மேகசின் என்ற அர்த்தம். ஊடகம் அப்படின்னா மீடியா என்ற அர்த்தம். லிங்குஸ்டிக்ஸ் என்றால் மொழியியல். பப்பட்ரி என்றால் பொம்மலாட்டம். ஃபோனாலஜி என்றால் ஒலியியல்.